Third sum, if 2 cos theta equal to root 3, then find all the trigonometric ratios of angle theta. So 2 cos theta equal to root 3 கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம தீட்டான்ற ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இதில் இருக்க மீதி இருக்க trigonometric ratiosக்கான வேல்யூ என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். So 2 cos theta is equal to root 3. So வெறும் cos theta மட்டும் இங்கே வச்சுருக்கலாம். Cos theta equal to root 3 by இந்த 2 வந்து ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டில் இருக்கிறது ஈக்குவல் டு சைனுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது டிவைடாக மாறும். ஸோ டிவைடட் பை 2. இப்போ காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்னென்னு எழுதிடலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ் சைடு. ஸோ இதுக்கான வேல்யூ தான் ரூட் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலான்னா, நம்ம கன்சிடர் பண்ண போகிற ட்ரையாங்கிள் இருக்க அட்ஜசன்ட் சைடு ரூட் 3, ஹைபோட்டனஸ் சைடு வந்து 2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஏபிசி. இதில் வந்து நம்ம சின்ற இடத்துல ஆங்கிள் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம், ஆங்கிள் சி. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏபி. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கல. ஸோ இது வந்து அப்படியே வச்சுருக்கலாம். அட்ஜசன்ட் சைடு வந்து ரூட் 3 கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது பிசி. ஹைபோட்டனஸ் 2 ஏசி. இப்போ ஆப்போசிட் சைடு என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பைத்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாம். பை பைத்தாகரஸ் தேரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயரோட வேல்யூ 2 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 மைனஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ரூட் 2 ஸ்கொயரை கேன்சல் ஆகிடுது. அப்போது 3ன்ற வேல்யூ வரும். அதாவது ஏபி ஈக்குவல் டு ரூட் 1. அப்போது ஏபி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபிக்கான வேல்யூ 1. இதுதான் வந்து ஆப்போசிட் சைட். இப்போது காசு கொடுத்துட்டாங்க. ஸோ காசை தவிர்த்து மீதி இருக்க 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூ என்னன்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டாக்கான ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஸோ ஆப்போசிட் சைடுக்கு தான் நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 பை ஹைபாட்னஸ் சைட் 2, 1/2. அடுத்தது காஸ் டீட்டா. காஸ் டீட்டா ஈக்குவல் டு இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் காஸ் டீட்டாவோட வேல்யூ ரூட் 3/2ன்னு. அடுத்தது tan theta. tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் வந்து 1, அட்ஜசன்ட் சைட் வந்து ரூட் 3. ஸோ 1/√3. அடுத்தது கொசிகன் theta. கொசிகன் theta இஸ் ஈக்குவல் டு ஹைபோட்னஸ் பை ஆப்போசிட். அப்போ வேல்யூ 2/1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது சீக்கன் theta. secant theta equal to hypotenuse by adjacent. So hypotenuse வந்து 2, adjacent வந்து root 3. அடுத்தது cot theta. cot theta equal to adjacent by opposite. adjacentக்கான வேல்யூ root 3, oppositeக்கான வேல்யூ 1 which is equal to root 3. Fourth sum, if cos A is equal to 3/5, then find the value of sin A minus cos A by 2 tan A. So cos A equal to 3/5 கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம sin A minus cos A by 2 tan A இதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு cos A எடுத்துக்கலாம். cos A equal to 3/5. ஸோ cos thetaக்கான ஃபார்முலா adjacent by hypotenuse. ஸோ இதை வந்து 3/5ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இதுலேருந்து என்ன எழுதலான்னா, adjacent side equal to 3, hypotenuse equal to 5. இப்போ இதில் வந்து ஆப்போசிட் சைடு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை ஏன்ற இடத்துல தான் ஆங்கிள் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடு இதில் எதுனா பிசி, ஹைபாட்னஸ் சைடு ஏசி, அட்ஜசன்ட் சைடு ஏபி.
வந்து ஆப்போசிட் சைடு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பைத்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணுவோம். பை பைத்தாகரஸ் தேரம் BC square is equal to AC square minus AB square. So BC square is equal to AC கான value 5, so 5 square minus AB கான value 3, so 3 square, which is equal to 25 minus 9 equal to 16. So BC is equal to root 16, BC is equal to 4. இதுதான் வந்து opposite side. sin A என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி sin தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் வந்து பிசிக்கான வேல்யூ 4, ஸோ 4 பை ஹைபாட்னஸ்க்கான வேல்யூ 5. ஸோ இதுதான் sin A is equal to 4 by 5. அடுத்தது cos A. ஸோ cos Aக்கான வேல்யூ கொஷினில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்தது tan A கண்டுபிடிக்கணும். ஸோ tan தீட்டாக்கான ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஸோ இதில் ஆப்போசிட் சைட் பிசிக்கான வேல்யூ 4 பை adjacent ஏபிக்கான வேல்யூ 3. ஸோ tan A is equal to 4 by 3. ஸோ நம்ம sin A minus cos A by 2 tan A கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். equal to sin A கான வேல்யூ 4 by 5 minus cos A ஓட வேல்யூ 3 by 5 கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 by 5 by 2 tan A, அதாவது 2 into tan A கான வேல்யூ 4 by 3, which is equal to 3 minus, இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது 5ன்னு, ஸோ டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 4 minus 3 கான வேல்யூ 1, ஸோ 1 by 5 by 2 4s are 8 by 3 வரும். ஸோ 1 by 5, இந்த 8 by 3 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறி 3 by 8ன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் 3 by 40. இதான் இங்கே கொடுத்துருக்க sin A minus cos A by 2 tan A கான வேல்யூ. Fifth sum, if cos A equal to 2x by 1 plus x square, then find the values of sin A and tan A in terms of x. ஸோ cos A கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம sin A tan A அப்படின்றதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு cos தீட்டாக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். cos தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse. ஸோ இங்கே cos A ஈக்குவல் டு 2x by 1 plus x square கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன எழுதலான்னா adjacent side equal to 2x, hypotenuse equal to 1 plus x square. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து ஏன்றது இடத்துல தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை ஏ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏபிசி இப்படி எழுதிக்கலாம். இதில் ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி. ஸோ ஆப்போசிட் சைடு பிசி வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதில் அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி, ஹைபாட்னஸ் சைடு ஏசி. ஸோ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பை பைத்தாகரஸ் தேரம் BC square is equal to AC square minus AB square. So AC square and AC கான வேல்யூ 1 plus x square, AB கான வேல்யூ 2x, which is equal to AC square போது 1 plus x square the whole square minus AB square, அதாவது 2x the whole square. ஸோ இது பார்த்தோன்னா a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா 1 plus x power 4 plus 2x square. அடுத்தது மைனஸ்
2x the whole square இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கான வேல்யூ 4x ஸ்கொயர். இதுதான் பிசி ஸ்கொயருக்கான வேல்யூ. which is equal to x power 4 plus 2x square minus 4x squareக்கான வேல்யூ minus 2x square. இங்கே ப்ளஸ் 1 இருக்கனால ப்ளஸ் 1. ஸோ பிசி ஸ்கொயர் is equal to x power 4 minus 2x square plus 1. BC square equal to x power 4 minus 2x square plus 1. இதை வந்து நம்ம இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது BC square is equal to 1 minus x square the whole square அப்படின்னு எழுதலாம். இது வந்து a square minus 2ab plus b square இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ BC is equal to 1 minus x square. இப்போ sin theta பார்க்கலாம். sin thetaவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். நம்ம இங்கே sin a கண்டுபிடிக்கணும். ஸோ sin a ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து BC. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹைபாட்னஸ் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் sin a. அடுத்ததாக tan theta பார்க்கலாம். tan theta is equal to ஆப்போசிட் பை adjacent. ஸோ இதில் ஆப்போசிட் வந்து பிசி. பிசிக்கான வேல்யூ தான் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். பை adjacent வந்து 2x. ஸோ tan a ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2x. Sixth sum, if sin theta equal to a by root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta. இப்போ sin theta வந்து a by root of a square plus b square கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம sin theta cos theta என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு b into sin theta equal to a into cos theta அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நான் அதனால் நம்ம சைன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஸோ இதை தான் வந்து நமக்கு ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து ஏனும் ஹைபாட்னஸ் சைடு வந்து ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆப்போசிட் சைடு வந்து பிசி, அதுக்கான வேல்யூ ஏ, அட்ஜசன்ட் வந்து ஏபி, அதுக்கு வேல்யூ என்னன்றது தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஹைபாட்னஸ். ஸோ ஹைபாட்னஸ்ன்றது ஏசி, அதுக்கான வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம அட்ஜசன்ட் சைடு ஏபி என்னன்றதை பார்க்கலாம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். is equal to AC square கான value root of A square plus B square the whole square minus B square அதாவது A square. So square root cancel ஆயிடும். is equal to A square plus B square minus A square. So plus A square minus A square வந்து cancel ஆயிடும். அதுக்கான வேல்யூ B square. இதுதான் AB square கான வேல்யூ. அப்போது AB equal to B. ஸோ அட்ஜசன்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூ பி. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். பி சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். பி சைன் தீட்டா ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் தீட்டாக்கான வேல்யூ என்னென்னா ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது ஏ காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏ காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். இதில் நமக்கு காஸ் தீட்டாக்கான வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஸோ அட்ஜசன்ட்ன்றது பி பை ஹைபாட்னஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கான வேல்யூ பி பை ரூட் ஆஃப் a square plus b square.
ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஈக்குவேஷன் 1, ஸோ ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்தையும் நம்ம அசியூம் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா LHS ஈக்குவல் டு RHS, அதாவது B sin theta ஈக்குவல் டு A cos theta.